ஹே கேஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீன்லாம் காட்டுறாங்க. அப்ராட்ல இருந்து நம்ம ஹீரோயினோட 2 குழந்தைங்க வந்திருக்காங்க சைனாவுக்கு. அந்த குட்டி பையனோட பேர் ஷாவ். அவன் ஷாவ்லின் கம்பெனிக்கு சிஇஓவாக இருக்கான். அந்த குட்டி பொண்ணோட பேர் ஜிசி. அப்போது அவளுக்கு கிராண்ட் வெல்கம் தராங்க. அந்த ஜிசி சொல்கிறா, நம்ம வந்து அப்பாவை தேடுறதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கோம், நம்மளுக்கு எதுக்கு இந்த மாதிரி கிராண்ட் வெல்கம்லாம் அப்படின்னு. அப்போது ஷாவ் சொல்கிறான், ஏய் நான் வந்து ஒரு கம்பெனிக்கு சிஇஓவாக இருக்கேன், அப்போ எனக்கு இந்த மாதிரி கிராண்ட் வெல்கம் தருவாங்க தானே. ஷாவ்லின் கம்பெனிக்கு நான் தான் சிஇஓ, அதை நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜிசியும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் யாவை காட்டுறாங்க. அவள் இன்னும் அப்ராடில் தான் இருக்கா போல். நம்ம ஹீரோயினுக்கு வந்து அந்த 2 குழந்தையும் லெட்டர் எழுதி வச்சுட்டு கிளம்பிட்டாங்க, நாங்கள் சைனா போகிறோம் அப்படின்னு. ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு 2 பேருக்கும் 6 வயசு. ஸோ இவங்க ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க, இதுக்காக நான் திரும்ப சைனாவுக்கு போகணுமா, அங்கே போய் நான் எல்லாரையும் ஃபேஸையும் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி யோசித்துட்டு இருக்கா. ஸோ இங்கே பார்த்தா நம்ம ஹீரோ ஷென்னை காட்டுறாங்க. அவன் கம்பெனிக்கு வந்த உடனே அவனோட அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறாரு, உங்களுக்கு யாரோ ஒரு பெரிய கிஃப்ட் பாக்ஸ் சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ நம்ம ஹீரோ போய் பார்க்குறான். பார்த்தா 2 குழந்தைக்கு தான் அவங்க வெளில வந்துட்டு அப்பா நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஷாக் ஆகிட்டு, நான் உங்கள் டேடி கிடையாது, எனக்கு இன்னும் மேரேஜே ஆகலை அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த பையன் வந்துட்டு ஜிசி கிட்ட சொல்கிறான், பாத்தியா நம்ம அப்பா ஒரு சீட்டர் தான், நம்ம அம்மா பற்றி கொஞ்சம் கூட அவர் யோசிக்கலை பாத்தியா அப்படின்னு சொல்லும்போது ஜிசி சொல்கிறா, ஆனால் நான் அம்மாவோட பர்ஸில் பார்த்தேன், அப்பாவோட ஃபோட்டோ தான் இருந்தது அப்படின்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்துட்டு, ஒருவேளை நான் யாவை வந்துட்டு கூட இருந்திருந்தா எனக்கும் இந்த மாதிரி பேபிஸ்லாம் இருந்திருக்கும், நாங்கள் மேரேஜ் பண்ணி சந்தோஷமாக இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறான். பார்த்தா ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான், யாவை காணோமா, அவள் எங்கே போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் தான் சொல்கிறேன்ல, அவள் வேறு ஒருத்தவங்க கூட சேர்ந்து ஓடி போயிட்டா, அவள் உங்க கூட பணத்துக்காக தான் இருந்தா, அவள் ஒன்றும் உன்னை லவ் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ, இல்லைம்மா யாவை என்னை உண்மையாக தான் லவ் பண்ண, அவள் என்கிட்ட இருக்க பணத்தை பற்றிலாம் எப்போவுமே யோசித்தது கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா, நீ வேணா வீட்டுக்கு போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவுமே வீட்டுக்கு போகிறான். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் மிங் இருக்கா. அவகிட்ட கேட்கும்போது அவள் வந்துட்டு அவள் வேற ஒருத்தவங்க கூட போயிட்டா அப்படின்னு அவளும் சொல்கிறா. ஸோ இதெல்லாம் அவங்க சொல்லி வச்சு தான் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ நம்ம ஹீரோவுமே அப்படி தான் நம்பிட்டு இருக்கான். ஸோ இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துடுறா. 2 பேரையும் பிடிச்சிட்டு நீங்கள் எங்கே சொல்லாமல் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது தான் நம்ம ஹீரோயின் வந்து நேராக பார்த்துக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆகிடுது. அப்போ அவங்க சொன்ன மாதிரி வேறு மேரேஜ் பண்ணிக்கிட்டா போல், இந்த ட்வின் பேபிஸ் வந்து இவளோடது தான் போல் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. 2 பேருக்கும் ஒருத்தர் பார்க்கும்போது அழுக வந்துட்டு இருக்கு. இன்னுமே 2 பேரும் லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, பட் வெளியே தான் காட்டிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், நீ எதுக்கு என்னோட கம்பெனிக்கு வந்த அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோயின், இது உன் கம்பெனின்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்புறா. ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவோட அம்மா வந்துடுறாங்க. அவங்க வந்து டென்ஷன் ஆகிட்டு, நீ என்ன திரும்ப வந்துட்டியா என் பையனோட வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறா. பார்த்தா இவங்க அம்மா தான் நம்ம ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சம் புவர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட பணம் கொடுத்துட்டு, நீ இதை கொண்டு போய் உங்கள் அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட்க்கு பார்த்துக்கோ, நீ வந்து என் பையனோட வழியில் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோவை அவங்க ஏதாச்சும் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. அவங்களோட அம்மா ஆக்சுவலி வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பாங்க போல். ஸோ அவங்கள சரி பண்ணுறதுக்கு 3 மில்லியன் தேவை. ஸோ அதனால அவளும் அந்த மணி அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டா. ஸோ இவங்க அதுக்கப்புறம் தான் ஹீரோ கிட்ட இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்லியிருப்பாங்க போல். அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நான் உங்கள் பையனை மீட் பண்ணலாம் ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். அவன் வந்து சொல்கிறான், நீ எங்கள் அம்மாவை என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா. அப்போது அந்த ஷாவ் இருக்கான்ல அவன் சொல்கிறான், அப்பா நீங்கள் வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பழகுங்க, கிராண்ட்மா தான் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அம்மாவை புள்ளி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் வந்துட்டு, என்னது கிராண்ட்மாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த ஹீரோட அம்மா வந்துட்டு, நீ இப்படி தான் உன் குழந்தைக்கு சொல்லி தந்துட்டு இருக்கியா, யாராச்சும் ஒரு ஆளை பார்த்தா அப்பான்னு கூப்பிட சொல்லி, நீ அவன் கூட போய் இந்த குழந்தையெல்லாம் பெற்றுக்கிட்டியோ, ஸோ அதுக்கு என் பையன் தான் ஆளாக முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அவள் சொல்கிறா, சின்ன குழந்தைங்க பேசினதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் அக்யூஸ் பண்ணாதீங்க, ஸோ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடுறா. அவங்க ஒரு வீட்டை பார்த்து வச்சுருப்பா போல். ஸோ சொல்கிறா, நான் வந்து ஷாவ்லின் கம்பெனி பற்றி கேள்விப்பட்டேன், ஸோ அவங்க வந்து என் குவாலிஃபிகேஷனுக்கு ஜாப் கிடைக்கும்னு நினைக்கிறேன், ஸோ நான் ஜாப்க்கு போகிறேன், நீங்கள் ஒருத்தர் பார்த்துட்டு வீட்டில் சேஃபாக இருக்கணும், உங்களுக்கு புரியுதுல அப்படின்னு கேட்கும்போது ஷாவும் சிசியும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் வந்து ஷாவ்லின் கம்பெனிக்கு போகிறா. அந்த தான் ஷாவ் தானே அவனோட சிஇஓ. ஸோ அவன் வந்து வேகமாகவே அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு மிங்க பார்க்குறா. அவளை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிடுது, ஏன்னா இவன் வந்துட்டு இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காளா அப்படின்னு. ஸோ அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நம்ம யாவ் வந்துட்டு
வந்துட்டு 3 மில்லியன் வாங்கிட்டு போனாலே அதை இவங்க அந்த காசெல்லாம் பறிச்சுட்டு நான் வந்து உங்கள் அம்மாவோட ட்ரீட்மெண்ட்க்கு பணம் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அவங்க அம்மா இறந்தே போயிருப்பாங்க போல். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவள் ஃப்ரெண்டோட ஹெல்ப்னால அப்ராட்க்கு போயிருக்கா. அந்த மெங்க்கு வந்துட்டு மெசேஜ் வருது சிஓ கிட்டே இருந்து, நீங்கள் வந்துட்டு யாவை வந்து நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த மெங்க்கு டவுட்டாக இருக்குது, புது எம்ப்ளாயி வந்தால் ஏன் இவங்கள கேர் பண்ணி பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நாங்கள் அப்போ தான் ஜாபில் இருக்கா. அங்கே பார்த்தா ஜிசியும் ஷாவும் பேசிக்கிறாங்க. ஜிசி சொல்கிறா, நீ வந்துட்டு அப்பாவோட கம்பெனி கூட ப்ராஜெக்ட் வைக்கணும்னு சொல்லியிருந்தல, அந்த ப்ராஜெக்டை அம்மா கிட்ட கொடு. ஸோ அம்மா கிட்ட கொடுத்தா அவங்க போய் பேசும்போது அவங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க ஒருத்தர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஷாவ் சொல்கிறா, எனக்கு என்னமோ அப்பா பிடிக்கவே இல்லை, அவர் ஒரு சீட்டர், நம்ம அம்மா பற்றி அவர் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது ஜிசி வந்துட்டு நான் சொல்கிறேன்ல, நான் சொல்கிறத மட்டும் நீ பண்ண அப்படின்னு சொல்லிடுறா. அதே மாதிரி அந்த மெங்குக்குமே நம்ம ஷாவ் வந்துட்டு இமெயில் அனுப்பி விட்டுறான். ஸோ அவள் வந்து ரொம்ப டென்ஷனாகவே இருக்கா, ஏன் இவளுக்கு எல்லாமே இந்த ப்ராஜெக்ட் கிடைக்குது அப்படின்னு. ஸோ போயிட்டு இந்த ப்ராஜெக்ட்டு கொடுத்துட்டு போயிட்டு நீ சைன் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. ஆனால் அங்கே ஷென் தான் இருப்பான்ற விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரியலை. அப்போது நம்ம ஹீரோயினோட கொலைக்கு ஒரு பொண்ணு வந்துட்டு அந்த சிஓ வந்துட்டு கொஞ்சம் கோல்டு ஹார்ட்டடு, எது எடுத்தாலும் சும்மா ஏதாச்சும் ரூடாக பேசிகிட்டே இருப்பாருன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அவள் நம்ம ஹீரோவோட கம்பெனிக்கு போகிறா. ஸோ அங்கே போனால் தான் தெரியுது அது ஷென் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு சைன் வாங்கணும் இல்லையா, அதனால அந்த ப்ராஜெக்ட்டு கொடுக்குறா. நம்ம ஹீரோ வந்துட்டு நான் கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்டில் சைன்லாம் பண்ண மாட்டேன், நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன்ல என் கம்பெனி பக்கம் வராதுன்னு, இப்போ எதுக்கு நீ வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பேசிகிட்டு இருக்கான். பார்த்தா சுசி வந்துட்டு ஒரு ஹேக்கர் போல் அவன் நம்ம ஹீரோவோட கம்பெனியில் இருக்க ஃபுட்டேஜை ஹேக் பண்ணிதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கா. அப்போ ஷாவ் சொல்கிறான், பார்த்தியா அம்மாவை அவர் எவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு, நம்ம எதுக்கு அவங்கள சேர்த்து வைக்கணும்னு நினைக்கணும், நம்ம அம்மாவே நல்லா சந்தோஷமாக தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது ஜிசி வந்துட்டு நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் எல்லாம் இப்படி தான் இருக்கும், நம்ம போக போக எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவள் பேசிகிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கேருந்து கோவப்பட்டு கம்பெனிக்கு போயிடுறா. இந்த மென்க்கு இந்த விஷயம் தெரியும் இல்லையா. ஸோ அவள் போயிட்டு என்ன நீ அங்கே போய் அசிங்கப்பட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக அது புள்ளி பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா இங்கே வந்துட்டு அந்த குட்டி பசங்க 2 பேரும் இதை பார்த்துட்டு அங்கே வந்துடுறாங்க. அவங்க வந்துட்டு தேவையில்லாமல் எங்கள் அம்மாவை நீங்கள் வந்துட்டு புள்ளி பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவள் அப்படியா இவ வேறு யாருக்கோ வேறு பேபி ஃபேரை பெற்றுக்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களையும் தப்பாக பேசிகிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகிட்டு அரைஞ்சிட்டு, நீ என்னை எவ்வளோ புள்ளி பண்ணாலும் நான் பார்த்துட்டு இருப்பேன், ஆனால் என் குழந்தைங்களை நீ அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ அவங்களும் ரொம்ப சைலண்ட்டாக ஆகிடுறா. ஸோ நம்ம ஹீரோயின் இந்த குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு கீழே போயிட்டு, நீங்கள் என்ன இருந்தாலும் வீட்டை விட்டு வெளில வரக்கூடாது, நான் இங்கே எல்லாத்தையும் பார்த்துப்பேன், உங்களுக்கு புரியுதுல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட பிரதர் அங்கே வரான். அவன் பார்த்துட்டு என்ன சிஸ்டர்லாம் எங்கே இருக்காங்க, இந்த பேபிஸ்மே பார்க்க என்னோட அண்ணா மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறான். ஸோ அப்படியே டேரெக்டாக ஷென்னோட கம்பெனிக்கு போகிறான். அவன் போயிட்டு நான் ஒரு நியூஸ் சொல்லணும், அது வந்து கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ நம்மளோட கம்பெனி ஃபுட்டேஜ் யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க, அதை முதல் நீ கண்டுபிடி அப்படின்னு சொல்லும்போது அவனுமே வேகமாக அங்கேருந்து போகிறான். ஸோ அப்போ நம்ம ஹீரோ ஏதோ நியூஸ்ன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், ஆமாடா நான் மறந்துட்டேன், நான் வந்து இன்றைக்கி சிஸ்டர்லாம் பார்த்தேன், அவங்க கூட 2 க்யூட்டான பேபிஸும் இருந்துச்சு, அதை பார்க்க அப்படியே இருந்தது, அதுவும் இந்த பையன் பார்க்க ஒன்று மாதிரியே இருந்தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கே ஒரு பக்கம் டவுட்டாக இருக்கும், ஒரு வேளை நம்ம குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறேன், இன்றைக்கு மார்னிங்கே நான் அவங்கள மீட் பண்ணேன், என்னோட கம்பெனிக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம பிரதர் கேட்குறான், அப்போ உண்மைக்கு அது உன் குழந்தைங்க தானே அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோ எனக்கு ஒன்றுமோ அப்படி தோணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு கால் வருது, இந்த மாதிரி உங்களை மீட் பண்ண ஒரு சிஓ வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினும் வேகமாக போகிறா. பார்த்தா அங்கே ஷென் தான் வந்திருக்கான் போல். அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட க்ளோஸாக வந்துட்டு அந்த பேபிஸ் என்னோடதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிடுது. அவள் ஒரு வேலை தெரிஞ்சிச்சுன்னா இந்த குழந்தைங்களை என்கிட்ட இருந்து பறிச்சிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை கடிச்சு விட்டுட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுறான். கொலிக்கு வந்து இதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு உனக்கும் ஷென்க்கும் ஆகாதா, எப்போவுமே ஒரு மாதிரி சண்டை போடுற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறா. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு வந்து சிஓ கிட்டேருந்து இமெயில் வருது. என்ன அப்படின்னா மெங்க வந்துட்டு ப்ராஜெக்ட் மேனேஜர்லேருந்து தூக்கிட்டு அந்த பொசிஷனில் வந்து யாவை வந்து நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஸோ ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுது. இங்கே மெங்க்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு.
அப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிடுறேன். அந்த குட்டி பசங்க கிட்ட ஹீரோயின் வந்து சொல்றா, "நான் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆகிட்டேன். ஆனா எனக்கு புரியல. அந்த சிஇஓ ஏன் எனக்கு இவ்ளோ ஹெல்ப் பண்றாரு?" அப்படின்னு சொல்லும்போது, ஷாவ் சொல்றா, "அம்மா ஒருவேளை நீங்க ரொம்ப டேலண்டடுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் உங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க." அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்து நம்ம ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. "உடனே நீ என்னோட கம்பெனிக்கு வா" அப்படின்னு சொல்லிட்டு. அங்க நம்ம ஹீரோயின் போறா. அவன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, "ப்ராஜெக்ட்ட பத்தி ஏன் நீ வெளியில லீக் பண்ண? அது உனக்கும் எனக்கும் மட்டும் தான் தெரிஞ்ச விஷயம். ஏன் நீ இந்த மாதிரி பண்ண?" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோயின், "நான் அந்த மாதிரிலாம் பண்ணலையே. நான் வந்து ப்ராஜெக்ட்டை வெளியில யார்கிட்டயும் சொல்லலையே" அப்படின்னு சொல்றா. அப்போ நம்ம ஹீரோ, "அப்படி எப்படி அது லீக் ஆச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோயின் வந்துட்டு, "இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க. நான் வந்துட்டு உனக்கு புது ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. ஸோ எங்கே பார்த்தா ஷாவும் ஜிஸியும் வந்து ரொம்ப டென்ஷனில் இருக்காங்க. யார் இந்த மாதிரி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஷாவ் வந்துட்டு வாய்ஸை சேஞ்ச் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட பேசுகிறா. "நான் ஷாவ்லின் கம்பெனியோட சிஇஓ பேசுகிறேன். நீங்கள் வந்துட்டு யாவை ரொம்பவே ப்ரெஷர் பண்ணாதீங்க. அவங்களே எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிடுவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம ஹீரோவும் ஓகே சொல்லிடுறான். இங்கே ஷாவ் யோசிக்கிறான், யார் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பா? இதனால எங்கள் அம்மா ஓவர் டைம் வேறு பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசித்துட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு வேகமாகவே ஒரு ப்ராஜெக்டை ரெடி பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட வந்து கொடுக்குறா. அப்போது ஹீரோ சொல்கிறாங்க, "பரவாயில்ல, நீ வேகமாகவே இதெல்லாம் முடிச்சிட்டியா?" அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோயின், "நான் ப்ராமிஸ் பண்ணாத எப்போவுமே நான் ஃபுல்ஃபில் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்கிறா. அப்போது நம்ம ஹீரோ, "அப்போ ஏன் நீ என்னை விட்டுட்டு போன? என் கூட எப்போவுமே இருப்பேன் தானே ப்ராமிஸ் பண்ண" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோயினால் எதுவும் பேச முடியல. அவள் அங்கேருந்து போயிடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் அந்த மெங்க பிடிச்சிட்டு, "நீ தானே இந்த மாதிரி பண்ண, நீ தானே இதுக்கெல்லாம் காரணம், ப்ராஜெக்ட் ரிலீஸ் பண்ணது நீ தானே" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவள், "எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது" அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த வேலையை பார்த்தது அவள் தான் போல. நைட் போல் காட்டுறாங்க. ஜெஸியும் ஷாவும் நம்ம ஹீரோ மீட் பண்ணலான்னு சொல்லி போயிருக்காங்க. ஆனால் லேட் ஆகிடுச்சின்னு திரும்ப வந்துட்டாங்க. நம்ம ஹீரோயின் வந்து கேட்குற, "2 பேரும் எங்கே போனீங்க?" அப்படின்னு. ஸோ 2 பேரும் நாங்கள் வெளியில் விளையாட போனோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஃபுட் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே ஷாவும் ஜிஸியும் பேசிகிட்டு இருக்காங்க. ஷாவ் சொல்கிறான், "அப்பா எப்போவுமே புள்ளி பண்ணிகிட்டே இருக்காரு. நான் அப்பாவோட கம்பெனியை பேங்க்ரப்ட் பண்ண போகிறேன்" அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஜிஸி சொல்கிறா, "ஏய், நீ என்ன பேசிகிட்டு இருக்க? அது நம்ம அப்பா. அதுக்கு மேலே அப்பாவோட கம்பெனி தான் ஃபர்ஸ்ட், உன் கம்பெனி செகண்டு தான். உன்னால் என்ன பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவன் என்னோட கம்பெனியை ஃபஸ்ட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு, "எங்கே ஷாவ் போனா?" அப்படின்னு கேட்கும்போது ஜிஸி வந்துட்டு, "அவனுக்கு பசிக்கலையா, விடுங்க" அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் பிரதர் கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணுறான். அப்போ பிரதர் சொல்கிறான், "நான் அந்த ஹேக்கரோட வீடை கண்டுபிடிச்சிட்டேன், லொக்கேஷனை கண்டுபிடிச்சிட்டேன், நம்ம அங்கே போகலாம்" அப்படின்னு. ஸோ நம்ம ஹீரோவும் அந்த தம்பியும் சேர்ந்து போயிடுறாங்க. அந்த தம்பியோட பேர் சாம். அதுக்கப்புறம் அங்கே போனோடனே நம்ம ஹீரோ போயிட்டு டோரை நாக் பண்ணுறான். பார்த்தா ஹீரோயின் ஓப்பன் பண்ணுறா. அப்போது ஷாக் ஆகிட்டு, "நீ தான் அந்த ஹேக்கரா? நீ தான் என்னோட கம்பெனியோ ஃபுட்டேஜ் எல்லாம் ஹேக் பண்ணியா?" அப்படின்னு கேட்கும்போது அந்த 2 பசங்களும் அங்கே வந்துடுறாங்க. அங்கே சாம் வந்துட்டு, "சிஸ்டர் இன்லா நீங்கள் தானே?" அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, "என்ன சிஸ்டர் இன்லாவா?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது நம்ம ஷென்மே, "சிஸ்டர் இன்லாலாம் ஒன்றும் கிடையாது" அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹேக்கர் நீங்கள் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அங்கே ஷாவும் வந்துடுறான். அங்கே வந்து ஜிஸியும் வந்துடுறா. ஜிஸி வந்துட்டு, "அப்பா வந்துட்டாரு" அப்படின்னு சொல்கிறா. அங்கே ஷாவ் வந்துட்டு, "சீட்டர் வந்துட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்போ நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு, "உன் பையன் தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பான்" அப்படின்னு சொல்லி அவன் மேலே பழிய போடுறாங்க. ஆனால் பண்ணதெல்லாம் ஜிஸி தான். அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, "என்னோட பிள்ளைங்களை பற்றி நீ பேசாத, தேவையில்லாத வேலை பார்க்காத, இங்கேருந்து கிளம்பு" அப்படின்னு சொல்லும்போது, "ஷாமே, நம்ம வந்து இங்கேருந்து கிளம்புறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஷென், நீ வா போகலாம்" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளில போனதுக்கப்புறம், "அந்த குழந்தைங்க பார்க்க ஒன்றை மாதிரியே தான் இருக்குது. நான் வந்து அவங்க தலையிலேருந்து ஒரு முடியை எடுத்துட்டேன். ஸோ கண்டிப்பாக நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் பார்த்துடலாம்" அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவுமே அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஸோ எங்கே வந்து ஷாவ் கிட்ட ஜிஸி சொல்கிறா, "அந்த ஷாம் அங்கிள் வந்துட்டு என்னோட தலையிலேருந்து ஒரு முடியை எடுத்துட்டாங்க. அவங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும்ல நம்ம அவங்க குழந்தைங்கன்னு. ஸோ அம்மாவுக்கு இதனால் பிரச்சனை வந்துடுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஷாவ் வந்துட்டு, "ஏன் இந்த மாதிரி சொன்னா? அங்கவே என்கிட்ட நீ சொல்லியிருக்கலாம்ல" அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின் வந்த உடனே அவங்க 2 பேரும், "அம்மா, நாங்கள் உங்ககிட்ட உண்மை கேட்கணும். உண்மைக்கே ஷென் வந்துட்டு எங்களோட அப்பாவா?" அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் எதுவும் பேசாமல் இருக்கா. அதுக்கப்புறம் சொல்கிறா, "ஆமாம், அது உண்மைக்கே உங்களோட அப்பா தான். நான் வந்து உங்ககிட்ட இதை மறைச்சதுக்கு சாரி. ஆனால் என்னோட சுச்சுவேஷன் அப்படி. நீங்கள் வந்து இதை வெளியில் யார்கிட்டயும் சொல்லாதீங்க" அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க.
அப்போது ஜிசி வந்துட்டு நான் வந்து அந்த ஹாஸ்பிட்டலோடதை ஹேக் பண்ணிடுறேன். ஸோ எப்படி பண்ணாலும் அந்த டிஎன்ஏ டெஸ்ட் வந்து ஃபெயில் ஆகி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த மாதிரி பண்ணி வச்சிடுறா. ஸோ நெக்ஸ்ட் டே டிஎன்ஏ ரிப்போர்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ஈகராக இருக்கான், ஷாமே தான். அப்போ டாக்டர் வந்து சொல்கிறாங்க டிஎன்ஏ டெஸ்ட் மேட்ச் ஆகலை, அது உங்களோட பேபிஸ் இல்லை நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போகிறான். அப்போது ஷாம் பின்னாடியே போயிட்டு டேய் நீயும் தானே சொன்ன அது உன் குழந்தை இல்லைன்னு, இப்போ ஏன் டிசப்பாயிண்ட் ஆகுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ அதை ஒத்துக்காம அப்படிலாம் ஒன்றும் இல்லை, என்னோட ஒர்க்கை என்னோட டைமை நீ வேஸ்ட் பண்ணிட்டேன், அதனால தான் நான் கோவப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் பேசிகிட்டு இருக்கான். ஆனால் ஷாம்க்கு ஒன்றும் புரியல, எப்படி அந்த 2 குழந்தையுமே பார்க்க ஷென் மாதிரி தான் இருக்குது, ஸோ யாருக்கும் தெரியாமல் நான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எங்கே காட்டுறாங்க ஜிசி கிட்டே ஷாவ் சொல்கிறா நீ ரொம்பவே ஆசம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ எங்கே காட்டுறாங்க ஷென் வந்துட்டு அவன் கம்பெனியில் இருக்கான், அவன் இன்னுமே ஹீரோயினை மறக்கலைல்ல. ஸோ அவளோட ஃபோட்டோவை பார்த்துட்டு அவன் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின் வந்துடுறா. அவள் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் சைன் பண்ணுறதுக்காக வந்துருப்பா போல். ஸோ நம்ம ஹீரோயின் வந்தோடனே அவன் சைன் பண்ணி கொடுத்துறான். ஸோ அங்கேருந்து போகும்போது பார்த்தா அந்த ஃபோட்டோ கீழே விழுந்துருது. ஸோ நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஷாக் ஆகுறா, இன்னுமே ஷென்க்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு நீ ஒன்றும் பெருசாக யோசிக்காது, நான் தூக்கி போட மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் முன்னாடி இந்த ஃபோட்டோவை கிழிச்சிடுறான். ஸோ ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அவள் அங்கேருந்து போயிடுறா. அவள் கோலிக்கு வந்துட்டு கன்க்ராச்சுலேட் பண்ணும் போது நம்ம ஹீரோயின் சோகமாகவே போயிட்டு இருக்கா. அப்போ அவள் கோலிக்கு யோசிக்கிறா, இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை சைன் வாங்கிட்டோம், ஏன் இவன் இந்த மாதிரி சோகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம ஹீரோயின் திரும்ப ஷென் கிட்ட போயிட்டு அந்த ப்ராஜெக்டை தூக்கி போட்டுட்டு உனக்கு பிடிக்கலன்னா நீ வந்து அப்படியே சொல்லியிருக்கலாம், எதுக்கு சைன் பண்ணக்கப்புறம் அதை ரிஜெக்ட் பண்ண அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறோம் நான் ரிஜெக்ட் பண்ணல, நீ ஏன் இந்த மாதிரி பேசுகிற அப்படின்னு. அப்போது ஹீரோயின் வந்துட்டு எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோ வந்து அசிஸ்டண்ட்டு கால் பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்ட் எப்படி டெலிட் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவர் தெரில அப்படின்னு சொல்லிடுறாரு. பார்த்தா அவங்க அம்மா பின்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்க அம்மா பண்ண வேலை தான் போல் இதெல்லாம். ஸோ நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்ப போகிறா. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு உனக்கு அவ்வளோ சீக்கிரம் அந்த ப்ராஜெக்ட் கிடைக்க விட்டுருவேனா, நீ என் பையன் கூட கான்ட்ராக்ட்லேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்போ இதெல்லாம் உங்கள் வேலை தானே அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவள் கோவப்பட்டுட்டு அங்கேருந்து போயிடுறா. ஸோ அங்கே கம்பெனிக்கு போனதுக்கப்புறம் அப்போ மெங் போயிட்டு உனக்கு இந்த ப்ராஜெக்ட் கூட ஒழுங்காக முடிக்க தெரில, கண்டிப்பாக இந்த உன பொசிஷன்லேருந்து எடுத்துருவாங்க, நானே திரும்ப ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதுவும் கனவுல மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகிறா. இந்த மெங்க்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இவளையும் சும்மா விட மாட்டேன், இவள் குழந்தைகளையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. அப்புறம் காட்டுறாங்க அங்கே அந்த ஜிசியும் ஷாவும் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க போல். ஸோ அந்த பக்கம் இருந்து ஒரு டிரைவர் வந்துட்டு அந்த குழந்தைங்கள பார்த்துட்டு வேகமாக ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். ஜிசியை வந்து அந்த கார் இடிக்க வரதா, ஆனால் அங்கே நடுவில் ஷாவ் போயிடுறான். ஸோ இங்கே நம்ம ஹீரோயினுக்கு ஜிசி அழுதுகிட்டே கால் பண்ணுறான், அண்ணாக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அந்த ஜிசி ரொம்ப அழுதுட்டு இருக்கா, என்னால் தான் அண்ணாக்கு இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோயின் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ உண்மையிலே பழி போட்டுக்காது, அண்ணா சேஃபாக தான் இருக்கான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே டாக்டர் வந்துட்டு பிளட் கண்டிப்பாக தேவைப்படும், ஸோ நீங்கள் வந்துட்டு பிளட்க்கு அரேஞ்ச் பண்ணிடுங்க, ஓ நெகட்டிவ் பிளட் எங்ககிட்ட பேங்க்கில் இல்லை, ஸோ நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு அதே பிளட் தான் போல். ஸோ நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கு கால் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் வந்துட்டு பிளட் டொனேட் பண்ண சொல்கிறா. அப்போ டாக்டர் நீங்கள் தானே அப்பா, ஸோ நீங்கள் வந்து பிளட் டொனேட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல. நம்ம ஹீரோயின் உனக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நீ என்னோட குழந்தைய காப்பாற்று அப்படின்னு சொல்கிறா. ஸோ அவனும் அங்கேருந்து போயிடுறான். ஸோ இப்போ வந்துட்டு ஷாவ் சேஃபாக தான் இருக்கான் போல். ரிஷி வந்துட்டு ஷாவை பார்க்குறதுக்காக போயிடுறான். எங்கள் ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்டே கேட்குறான், இப்போ நீ உண்மையை சொல்லு, இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்கும்போது அவள் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. அவள் கீழே விழ போகும்போது நம்ம ஹீரோ பிடிச்சிடுறான். அப்போ ரிஷி பார்த்துட்டு அம்மா நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ பார்த்து ஷாவுக்கு வந்து கான்ஷியஸ் வந்துடுச்சு போல். நம்ம ஹீரோவும் பார்க்குறதுக்காக போயிடுறாங்க. அப்போ ரிஷி சொல்கிறா மனசுக்குள்ளேயே, அப்பா எங்கள் அம்மா உங்களை மன்னிக்கிற வரைக்கும் நாங்கள் உங்களை அப்பாவை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம ஷாவ் வந்து ஹீரோயின் கிட்டே சொல்கிறான், அம்மா பார்த்தீங்களா நான் ஜிசியை காப்பாற்றிட்டேன், அவளுக்கு எந்த ஒரு அடியும் படல, நான் பிரேவாக தானே இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ தானே பிளட் டொனேட் பண்ணா, ஸோ அதனால் அங்கிள் தேங்க்யூ அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு நான் அங்கிள்லாம் கிடையாது, நான் உன்னோட டேடி அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ நம்ம ஜிசி வந்து மனசுக்குள்ளே யோசிக்கிறா, அம்மாவுக்கு இந்த விஷயம் பிடிக்கல, நம்ம வந்து டேடியை ஏற்றக்கூடாது அப்படின்னு. அதே தான் ஷாவும் யோசிக்கிறான். அப்போது ஹீரோயின் வந்துட்டு ஒருவேளை இது வந்துட்டு ஷென்னோட குழந்தைன்னு தெரிஞ்சிச்சுன்னா என்னோட அம்மா சும்மா இருக்க மாட்டாங்க, என் குழந்தைங்களுக்கு அது டேஞ்சர் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு 3 பேரும் ஒரே நேரத்தில் நீங்கள் ஒன்றும் அப்பா கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோக்கு டென்ஷன் ஆகிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான்.
ஸோ காரில் வந்துட்டு அவங்க தம்பிக்கிட்ட அவன் சொல்கிறான், இந்த மாதிரி நடந்துச்சு, நான் பிளட் கூட கொடுத்துட்டேன், ஆனாலும் அவன் இன்னும் அந்த ஃபேக்டை ஒத்துக்க மாட்டேங்கிறா, நம்ம டிஎன்ஏ டெஸ்ட்டும் எடுத்துட்டோம், அதுவும் ஃபெயிலாக தானே ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது ஷாம் சொல்கிறான், எனக்கு என்னமோ சரியாக பாடல, நம்ம திரும்ப டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோ திரும்பவுமே அங்கே நம்ம ஷாவை மீட் பண்ணுறதுக்கு போயிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். அப்புறம் சொல்கிறான், நீ என் கூட டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு வருவியா அப்படின்னு. அப்போது ஷா வந்துட்டு, எங்கள் அம்மாவுக்கு இந்த விஷயம் பிடிக்காது, எங்கள் அம்மா கிட்ட வேணால் நீங்கள் கேளுங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயின் வந்துடுறா. அவள் வந்துட்டு, நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கும் போது நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ, நான் ஏன் இருக்கக்கூடாது, என்னோட பேபிஸ் தானே இதெல்லாம், நான் கூட இருந்தால் என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, இது ஒன்றும் நம்ம பேபிஸ் கிடையாதுன்னு சொல்லும்போது, சரி ஓகே நீ அதை விடு, ஒரு குழந்தைய எப்படி விட்டுட்டு நீ எப்படி தனியாக போவ, நீ வந்துட்டு கூட இருக்க மாட்டியான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நான் வீட்டுக்கு போய் ட்ரெஸ்ஸஸ் தான் எடுத்துகிட்டு வந்தேன், இந்த குழந்தைகளை இத்தனை வருஷம் நான் தான் வளர்த்துருக்கேன், என்னமோ நீ வளர்த்த மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லிடுறேன். நம்ம ஹீரோ சொல்கிறேன், எதுக்கு நீ என்னை விரட்டிகிட்டே இருக்க, நான் வந்து இந்த பேபிஸோட டேடி தானே, நீ வந்துட்டு என்கிட்ட முதல் அந்த உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நீ எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன்னா என்னோட குழந்தைங்கள்லாம் ஆக்சிடென்ட் பண்ண ட்ரை பண்ண டிரைவர் யாருன்னு கண்டுபிடி, அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ நம்ம ஹீரோவும் அங்கேருந்து போயிடுறான். ஸோ நம்ம ஹீரோ கொஞ்ச நேரத்தில் கால் பண்ணிவிட்டு, நீ வந்து இந்த பிளேஸ்க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அங்கே ஷாவ் வந்து ஜிசி கிட்டே சொல்கிறான், நீ ஏன் கண்டுபிடிச்சிருக்கலாம்ல, எதுக்கு நீ அப்பா கிட்டே சொன்ன அப்படின்னு. அப்போது நம்ம ஜிசி சொல்கிறா, அப்பாவும் அம்மாக்குள்ளே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணால் நம்ம எல்லோரும் ஃபேமிலியாக சந்தோஷமாக இருக்கலாம், அதனால தான் அப்படின்னு அவள் சொல்கிறா. ஸோ அந்த பிளேஸ்க்கு போய் நம்ம ஹீரோயின் அடிச்சுட்டு கேட்குறா, நீ உண்மையை சொல்லு, யார் வந்து உன்னை இந்த மாதிரி பண்ண சொன்னா அப்படின்னு. ஆனால் அவன் உண்மையை சொல்கிற மாதிரி இல்லை. அப்போது நம்ம ஹீரோ, நீ கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போட்டு பயங்கரமாக அடிக்கிறான். ஆனாலும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான். அப்போ நம்ம ஷென் வந்துட்டு, நீ உள்ளே வந்து கேளு அப்படின்னு சொல்லும்போது அவன் இவ்வளோ ஆடினால சொல்கிறான், எனக்கு அந்த பொண்ணு யார் என்னென்னலாம் தெரியாது, ஆனால் அவங்க வந்துட்டு என்கிட்ட பணம் கொடுத்து இந்த குழந்தைங்களை கொலை பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. அப்போது நம்ம ஹீரோ கேட்குறான், எந்த பொண்ணாக இருக்கும் அது, நீ உனக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின், ஆமாம் ஒன்று என்னோட ஸ்டெப் சிஸ்டர் மேங், இன்னொன்று உங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ, எங்கள் அம்மா ஏன் இந்த மாதிரி பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்குறான். அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, ஓ நீ இப்படி வேறு நினச்சிட்டு இருக்கேன், அவங்க அம்மா ரொம்ப நல்லவங்கன்னு, ஒருவேளை உங்கள் அம்மாவே இல்லைன்னா நம்ம வந்து சந்தோஷமாக இருந்திருக்கலாம், இப்போது உங்கள் அம்மானால தான் நம்ம பிரிஞ்சோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து, நீ என்ன சொல்லிட்டு இருக்க, நீ தானே என்ன பிடிக்கலான்னு வேறு யார் கூடயே போன அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின், ஓ அப்படி வேறு உங்கள் அம்மா பேசினாங்களா, உங்கள் அம்மா தான் என்னை உங்க கூட சேர விடலை, உன்னோட அசிஸ்டண்ட்டும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீயே போய் அவங்கக்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டுட்டு அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியலை. அப்புறம் நம்ம ஹீரோ கம்பெனிக்கு போயிட்டு ஃபுட்டேஜ்லாம் செக் பண்ணுறான். பார்த்தா அசிஸ்டண்ட்டாக அவங்க அம்மாவும் பேசிகிட்டு இருக்க மாதிரி ஃபோட்டோ கிடைக்குது. ஸோ அவன் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு கேட்குறான், நீ எங்கள் அம்மாவுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கியா, நீ எல்லாத்தையும் உண்மையை என்கிட்ட சொல்ல அப்படின்னு. அப்போ அசிஸ்டன்ட் சொல்கிறான், எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது, ஆனால் உங்கள் அம்மாவுக்கு யாவை பிடிக்கல, அந்த ப்ராஜெக்டை வந்து இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ண சொன்னது உங்கள் அம்மா தான் சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. அவங்க அம்மாவை மீட் பண்ணுறதுக்கு போயிடுறான். அங்கே போயிட்டு, அம்மா உங்களால் தான் யாவை என்னை விட்டுட்டு போனாலா, நீங்கள் வந்து உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது அவங்க, நான் ஏன் உங்ககிட்ட போய் சொல்ல போகிறேன், நீ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு போதும் தானே, நான் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண போகிறேன், ஏன் நீ இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்க, உனக்கு என்ன என் மேலே சந்தேகமாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்போ அவங்க அம்மா, இவ்வளோ இதுக்கு மேலே சும்மா விடக்கூடாது, அதுக்கப்புறம் நமக்கே பிரச்சனையாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் ஷாவ் அப்புறம் ஜி கூட சேர்ந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நம்ம ஹீரோ பிளாங்கெட்லாம் எடுத்துகிட்டு அந்த ரூமுக்கு வந்துடுறான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு, எதுக்கு நீங்கள் வந்தேன்னு சொல்லும்போது நம்ம ஷென் வந்துட்டு, எனக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால நான் ஹாஸ்பிட்டலில் தங்கலான்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போ ஹீரோயின், உனக்கு என்ன வேறு ரூம் கிடைக்கலையா, இங்கே தான் வந்து தங்கணுமா அப்படின்னு கேட்கும்போது ஷென் வந்துட்டு, எல்லா ரூமும் ஃபில்லாக இருக்கா, அதனால தான் நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். அப்போது நம்ம ஹீரோ கூட சேர்ந்து இவங்க விளையாடணும்னு யோசிச்சுட்டு ஷாவ் வந்துட்டு, அம்மா எனக்கு வயிறு கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் வந்து டாக்டரை கூப்பிட்றதுக்காக போயிடுறா. ஸோ இங்கே நம்ம ஹீரோ போயிட்டு அந்த பிள்ளைங்க கிட்டே சொல்கிறான், நம்ம வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம், எனக்கு நான் உங்கள் அப்பான்னு தோணுது, ஏன் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களான்னு கேட்கும்போது ஷாவ் சொல்கிறான், எங்கள் அம்மா சொல்லாமல் நாங்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டோம் அப்படின்னு. அப்போது டாக்டர் வந்துட்டு, இல்லை இந்த பையனுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்குது, நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம ஹீரோயின் கேட்டுச்சா, இந்த ரூமை நீயே எடுத்துக்கோ, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறா. ஸோ அங்கே பார்த்தா ஹீரோ பின்னாடியே வந்திருப்பான் போல். அப்போது ஹீரோயின், எதுக்கு நீ என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க, நீங்கள் இருந்து போ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ கேட்குறா, நீ உண்மையை மட்டும் சொல்லு, நான் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தேன்,
பார்த்துட்டா நான் கண்டிப்பாக அப்பா இல்லைன்னா உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் சொல்ல இப்போ என்ன பிரச்சனை அந்த குழந்தை யாரோடதுன்னு தெரியணுமா இது உன்னோட குழந்தை தான் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குதா அப்போது நம்ம ஹீரோ அப்போது நீ என்னோட குழந்தைய எடுத்துகிட்டு வேறு யார்கிட்டயும் போயிட்டியா அவங்க கூட சேர்ந்து நீ வாழ்ந்தியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ ஓ அப்படி வேற நீ நினச்சிட்டு இருக்கியா என்ன தெரியுமா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறா பார்த்தா அவங்க அம்மா பணம்லாம் கொடுத்து அனுப்பி விட்டுட்டு இருந்தாங்கல்ல ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்த்தா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா போல அதுவும் ட்வின் பேபியோட ஸோ இந்த விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறதுக்காக வந்திருக்கா பார்த்தா ஹீரோ வீட்டில் இல்லை அப்போ அவங்க அம்மா வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு உன்னோட குழந்தையும் தேவை கிடையாது நீயும் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டை கிழிச்சு போட்டுட்டு ஒரு வேளை உன் குழந்தைங்க பிறந்து என்னோட பையனை வந்துட்டு அப்பான்னு கூப்பிட்டுச்சுன்னா உன் குழந்தைங்க உயிரோடு இருக்காது அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்காங்க ஸோ அதனால தான் நம்ம ஹீரோயின் அப்ராட்கே போயிருப்பா போல ஸோ இதை கேட்டவுடனே நம்ம ஹீரோக்கு அவ்வளோதான் அழகியாக வர ஆரம்பிச்சது அவன் ஹக் பண்ணிட்டு சொல்கிறான் எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது நான் வந்து இது தெரிஞ்சிருந்தா எப்போவும் நான் எங்கள் அம்மா கூட பேசாமல் உன் கூட தான் இருந்திருப்பேன் நீ என்னை நம்ப அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அழறா நீ ப்ளீஸ் இங்கேருந்து போ என்னை திரும்ப ஹர்ட் பண்ணாத அப்படின்னு ஸோ நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்க அம்மா ஏன் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு தான் அவன் யோசிக்கிறான் அப்போ ஷாவ் வந்துட்டு அங்கிள் ப்ளீஸ் நீங்கள் இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ நான் உன்னோட டேடி அப்படின்னு சொல்லும்போது ஜிசியும் ஷாவும் எங்கள் அம்மாவை நீங்கள் ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ வேண்டாம் எங்களுக்கு டேடி எங்கள் அம்மாவே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம ஹீரோ அங்கேருந்து போயிடுறான் நம்ம ஹீரோயின் போய் ஹக் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கா அப்புறம் நம்ம ஹீரோ ஷாமை மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ சொல்கிறா அந்த குழந்தைங்க என்னோடது தான் அப்படின்னு அப்போது ஷாம் வந்துட்டு இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கா நீ சிஸ்டர்லாம் மேரேஜ் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ நம்ம நினைக்கிற மாதிரி அம்மா நல்லவங்க கிடையாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கே ஆஃபீஸர் நல்லா இருக்கா ஸோ அந்த மெங் வந்து யோசிக்கிறா அந்த டிரைவர் சரியாகவே வேலையை பார்க்கல போல் அப்படின்னு ஸோ அவள் தான் இந்த வேலையை பார்த்துருக்கா அந்த டிரைவர் வந்து சொல்லி ஆக்சிடென்ட் பண்ண சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு போயிட்டு நீ செய்கிறதெல்லாம் எனக்கு ஒன்றும் சரியாக படல ஒரு வேளை அந்த டிரைவர் அனுப்புறது நீ தான் தெரிஞ்சிச்சுன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போயிடுறா ஸோ இந்த மெங் போயிட்டு யாருக்கும் கால் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்கிறபடி தான் நான் செஞ்சுட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு ப்ளீஸ் நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு அவள் சொல்கிறா ஹீரோயின் வந்துட்டு இன்னொரு ப்ராஜெக்ட் சைன் வாங்குறதுக்காக ஷென்னோட கம்பெனிக்கு போயிருக்கா அவள் ஷென் கிட்ட நல்லாவே பேச மாட்டேங்கிறா அப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு ப்ளீஸ் நீ மன்னிச்சிடு நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது எங்கள் அம்மா சொல்கிறத நான் நம்பிட்டு இருந்தேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவோட பாட்டி அங்கே வந்துடுறாங்க அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு யாவும் திரும்ப வந்துட்டியா நீ இல்லாமல் என்னோட பேனை ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தான் அப்போ அவங்க சொல்கிறாங்க எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இப்போ எனக்கு கிரேட் கிராண்ட் சன்னும் இருக்காங்க கிரேட் கிராண்ட் டாட்டரும் இருக்காங்க அப்படின்னு ஸோ அவங்க டிஎன்ஏ டெஸ்ட்டும் காட்டுறாங்க இங்கே பாரு இதெல்லாம் உன்னோட பேபிஸ் தான் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆகுது எப்படி உங்களுக்கு இது கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தா ஜிசையும் ஷாவும் தான் அதை சென்ட் பண்ணி விட்டுருப்பாங்க போல் நம்ம ஹீரோவோட தலையிலேருந்து அவங்க முடி எடுத்து தான் இந்த மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணியிருந்துருக்காங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் அங்கே வந்த உடனே அந்த பாட்டிக்கு அவங்க ரெண்டு பேர்த்தையும் ரொம்ப பிடிச்சி போயிடுது அப்போது ஜிசி யோசிக்கிறா இவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு அப்போ பாட்டி சொல்கிறாங்க இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் வேகமாக மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் ஷாவையும் ஜிசியும் அங்கேருந்து கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு அவங்களுக்கு ஒரு ரிலேட்டிவ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுமே ஹீரோவை மன்னிச்சிடுறா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்புறம் எங்கே பார்த்தா அந்த மெங் போயிட்டு ஹீரோவோட அம்மாவை மீட் பண்ணி அவளை நம்ம கொலை பண்ணால் எல்லாம் சரியாக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் சேர்ந்து இதெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க போல் ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறா ஷாவ்லின் குரூப்போட கம்பெனியில் இருக்க சிஇஓ எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்ச அவர் தான் டிஎன்ஏ ரிப்போர்ட்டை வந்து உங்கள் பாட்டிக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு சிஇஓ மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு போனால் உள்ள ஷாவ் தான் உட்காந்துட்டு இருக்கான் அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிடுது அவள் கேட்குற ஷாவ் நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு அப்போது நம்ம ஷாவ் வந்துட்டு அம்மா நீங்கள் இந்த ஃபேக்டை ஒத்துக்கலைனாலும் இதுதான் உண்மை நான் தான் இந்த கம்பெனிக்கு சிஇஓன்னு சொன்னோடனே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு இது யாரோட பையன் என்னோட பையனாச்சு அதான் இவ்வளோ அறிவாக இருக்கான் அப்படின்னு பேசும்போது ஷென் வந்துட்டு அவன் அப்படியே என்ன மாதிரி தான் இருக்கான் அப்படின்னு அவன் பேசிகிட்டு இருக்கான் அப்போது நம்ம ஹீரோயின் கேட்குற ஜிசி எங்க அப்படின்னு அப்போது ஜிசி வந்துட்டு நீங்கள் தேடிட்டு இருந்தீங்களா டேடி ஒரு ஹேக்கர் அது நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ரெண்டு பேருக்கும் ஷாக் ஆகிடுது நம்ம ஹீரோயின் ஷாக்காக யோசிச்சுட்டு இருக்கா நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறா நம்மளோட ரெண்டு குழந்தையும் எவ்வளோ ஜீனியஸாக இருந்திருக்கு நம்ம ரெண்டு பேரும் முட்டாள் மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க
அப்புறம் நைட் போல் நம்ம ஹீரோயினை வீட்டில் விடுறதுக்காக போகிறான். அவன் சொல்கிறான், நீ வந்து என் கூட என்னோட வீட்டில் தங்கிக்கோ அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு, உன் கூட நான் எப்படி தங்க முடியும், உங்கள் அம்மாவுக்கு தான் என்னை பிடிக்காது அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ, நான் ஒன்றும் எங்கள் அம்மா கூட இல்லையே, நீ என்னை விட்டுட்டு போன அதுக்கப்புறமே நான் கொஞ்ச நாளே எங்கள் அம்மா விட்டு தனியாக தான் இருக்கேன், நான் எப்போவாச்சும் தான் போய் எங்கள் அம்மாவை மீட் பண்ணுவேன், நீ என் கூட வந்து தங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின், ஓகே நான் நாளையிலேருந்து என்னோட குழந்தைங்களை கூப்பிட்டு அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது நம்ம ஹீரோயின் கேட்குறா, உங்கள் அம்மா சொன்னதில் நீ நம்பினியா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அவங்க எல்லாமே உண்மை மாதிரியே சொன்னாங்க, நானும் நம்பிட்டேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அடிக்கிறா. அப்போது நம்ம ஹீரோ, இதுக்கப்புறம் நான் எதுவும் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. நம்ம ஹீரோ விட்டுட்டு கிளம்புனதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு போகும்போது சில ரவுடிஸ்லாம் வந்து ஹீரோயினை கிட்னாப் பண்ணிடுறாங்க. பார்த்தா இது வேலையை பார்த்தது மெங்கும் அவங்க அம்மாவும் தான் போல். மெங் தான் அங்கே இருக்கா. ஸோ நம்ம ஹீரோவும் அந்த குழந்தைங்களும் போய் ஹீரோயினை காப்பாற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் மெங்கை போய் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு அவங்க அம்மா கிட்ட போட்டு எல்லா உண்மையும் அவள் போட்டு உடச்சிடுறா. அவங்க அம்மாவும் ஆமாம் இப்போ என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை கொலை பண்ண ட்ரை பண்ணாங்கன்றதும் தெரிஞ்சு போச்சுல்ல. நம்ம ஹீரோ சொல்கிறான், எல்லாத்துக்குமே ஒரே தண்டனை தான், நீங்களும் ஜெயிலுக்கு தான் போகணுன்னு சொல்லும்போது அவங்க அம்மா, நீ இவளுக்காக என்னவே ஜெயிலுக்கு அனுப்ப போறியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நம்ம ஹீரோ ஆமான்னு சொன்ன உடனே அங்கே இருக்கவங்களும் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அப்புறம் அவங்க ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இதோட ஹாப்பி எண்டிங்காக இந்த மூவி முடிஞ்சிருது. கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.